ஹாய், திஸ் இஸ் நாங்கள் டுடே வந்து பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தால் ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பட் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. வேலை செய்ய முடியலன்ற நேரத்தில் இதை செஞ்சு பார்க்கலாம். பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் பைத்தம்பருப்பு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள், எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு ரெண்டு சிட்டிகை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மசிச்சு விட்டுக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 3 பச்சை மிளகா காரத்துக்கு பத்தாது. ஸோ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இதை செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நான் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரே ஒரு கொதிச்சாலே போதும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய்யை வந்து இந்த தாலில் விட்டுட்டு மூடி வச்சுட்டு சப்பாத்தி சுடுறப்போ நம்ம வந்து இந்த சாம்பார் சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய் வந்து இந்த சாம்பார் கூட நல்லா அடாப்ட் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி. என்னால் வேலை செய்ய முடியலப்பா அப்படின்ற நேரத்தில் இந்த வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் போட தேவையில்லை. இந்த பருப்பு வேக வச்சு தாளித்து எடுத்தாலே போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள்.